கன்னிராசி என்பர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால இடமாற்றம் வரும். அப்புறம் வேலை டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இப்போ தான் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் வெளியூரில் வேலை கிடைக்கும். படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வெளியூரில் போய் படிச்சுட்டு வர மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். இடம் மாறணும், டிராவல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது. 7ஆம் பாவத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருந்து இந்த வாரம் தொடங்கும். 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருந்தது. இந்த வாரத்தில் ராசியாதிபதி புதனும் 4ஆம் இடத்துல போய் சேரப்போகின்றார். 10ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் கேந்திரங்கள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கேந்திரத்திலையும் கிரகம் இருந்தால் அது பலமான ஒரு காலமாக இருக்கும். அதனால படித்து எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கோ, நல்ல வேலையில் சேர்வதற்கோ, டிரான்ஸ்ஃபரோடு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ, கல்யாணம் ஆகிறதுக்கோ உண்டான பிரகாசமான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கு. குழப்பத்தினால அதை தவற விட்டு விடக்கூடாது. 12ல் கேது இருக்கக்கூடிய சமயத்தில் 7 சனி இருக்காரு. உங்களுக்கான எல்லா முடிவுகளையும் நீங்க தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுபோல எப்பயுமே நம்ம எடுக்க முடியாது. சின்ன வயசுல உங்களுக்கான முடிவுகள் அனைத்தையும் உங்களுடைய பெற்றோர் தான் எடுத்தார்கள். வயசு கூட ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ உங்க பிள்ளைகள் தான் எடுக்க போறார்கள். இடையில இருக்கக்கூடிய காலத்திலையும் கூட அவங்களுடைய துணை தேவை. அவங்க தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும்னா அதை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க சுகமா ரிலாக்ஸா இருக்கலாம், குழப்பம் இல்லாம இருக்கலாம், கிடைக்க வேண்டியதை மிஸ் பண்ணாம இருக்கலாம்.